விட்டு படத்தில் வந்து நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மொட்டை ராஜேந்திரனுக்கு மொத்தம் 3 ஒய்ஃபு, நான் மட்டும்தான் ஒரு ஒய்ஃப்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அடுத்தடுத்து 2 ஒய்ஃபு வந்துருச்சு. 4ஆவதாக ஒன்று வேறு ட்ரை பண்ணாரு. ஆமாம், இந்த படத்தில் வந்து டைரக்டர் எனக்கு வந்து ஆஃபீஸ் கூப்பிட்டு முதல்ல சொன்னார், இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும். என்னங்க சார் என்னை போய் போடுறீங்க இந்த கேரக்டருக்கு அப்படின்னு. இல்லை இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் ஆப்டாக இருப்பீங்க, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், இது காமெடி கலந்த ஒரு இது இருக்கும் அப்படின்னாரு. நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து வில்லன் ஒய்ஃபு, வில்லன் கீப்பு அப்படி இந்த மாதிரியே போயிட்டு இருக்குது. காமெடியாக இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. சார் வந்து செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட கூட எனக்கு கோ ஆர்டிஸ்ட்டோ சொல்லவே வேணாம். பாவா கோங்குறா ஏங்குறா சொல்லவே வேணாம். ட்ரெண்டிங்கில் ரீல்ஸில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதில் வேறு பேராக எடுத்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இந்த கோங்குரா சட்னி ஞாபகம் வர மாதிரி கோங்குரா பாடல் வந்திருக்கு, இன்னும் வந்துட்டே இருக்கு. நீங்கள் மட்டும்தான் அந்த சாங்குக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னைய வந்து என்ன சொல்றது, காந்திமதி அம்மா பாரதிராஜா சாருக்கு வந்து அவங்க வந்து தாவணி போட்டு அழகு பார்ப்பாங்க. அப்படி எங்கள் டேரக்டர் அதான் சொல்கிறேன், மீனா மாஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் பார்க்கவே இல்லை, ஃபோட்டோவிலேயே பார்த்து தாவணி பாட்டு சொல்லி அளவு எடுத்து போட்டு ஒரு குத்தை ஒன்று போட்டு என்னை ஆட வச்சிட்டாரு. எனக்கும் ஆட வருமானே தெரியல, இருந்தாலும் இந்த உடம்பு வச்சு டங்குன்னு போச்சு ஆட்டி படத்தை எப்படியா நம்ம கிட் கொடுக்கணுமியா, எவ்வளவோ படம் பண்ணியாச்சு, சரி இதுவும் நல்லா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் டைரக்டருக்கு பாஸ்கர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ரொடியூசர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்து நல்லபடியாக நடிச்சிருக்கோம். ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கண்டினியூவாக போச்சு. சார் வந்து டைமே பார்க்க மாட்டாங்க, யார் முன்னாடி வரீங்க சீக்கிரம் வாங்க பண்ணணும், அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு. கேமரா முன்னாடி நாங்கள் தான் நடிப்போம், பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவர் வில்லன் மாதிரியே இருப்பார். கேமராக்கு ஆஃப் கேமராவில் வெரி ஸ்வீட் பர்சன், அதை சொல்லவே வேணாம். அதே மாதிரி வந்துட்டு கஜே சார் சொல்ல வேணாம், அவங்க வந்து நாகேஷ் அவங்களுடைய பரம்பரையில் வந்தவங்க, ரொம்ப நல்ல க்யூட்டான ஒரு பர்சன். அந்த பையன் வந்து இவ்வளவு எல்லாருக்கிட்டையும் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாப்பில், மேம் சரிங்க மேம் ஓகே மேம் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயினையும் சொல்லவே வேணாம், லாங்குவேஜ் தமிழ் தெரியுதா இல்லையா, அக்கா ஓகேக்கா சரிக்கா, நமக்கு எஸ் ஆகணும் ஆமாம் இல்லை வேறு லாங்குவேஜ் நமக்கு தெரியாது, அதனால் ஓகேட்டு போயிடுறது. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கம்மிங் 12th. ஸோ நீங்கள் எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடிஞ்ச வரைக்கும் நல்லதை போடுங்க, பாஸ்டா போடுங்க, முடியாததுக்கு ஏதோ ஒன்று படம் கிட்டாகணும். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இந்த படத்தை வந்து எந்த லெவலுக்கும் மேலே கொண்டு போக முடியும், கீழே கொண்டு வர முடியும். அதனால் வந்து சின்ன படங்கள் நாங்களாம் வளர்ந்து வர்ற ஆர்டிஸ்ட்டு, ஸோ நீங்கள் எல்லாரும் தான் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதனால் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மியூசிக் டைரக்டர் வந்து பேசுங்க. சிறப்பான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் கலைஞர். என் பேர் அதாவது நண்பர் கேட்டாரு, இந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே வந்து படிக்கிறாங்க, அதை ஓப்பன் பண்ண வரல, மீடியா தாக்காது, நான் அதை சொல்ல வரல. நம்ம வந்து என்ன சொல்றது, வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் குடிப்பாங்களா, குடிக்கிறது இல்லை. முக்கால்வாசி 40 பேர் குடிக்கிறாங்க, ஃபங்க்ஷன் அப்போ குடிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட குடிக்கிறாங்க, அவுட்டிங் போனால் குடிக்கிறாங்க. அந்த மாதிரி இதை 100 ரூபாய்க்கு சம்பாரிச்சு 150 ரூபாய்க்கு குடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த மெசேஜ் நாங்கள் சொல்கிறோம். டே பொண்டாட்டி பிள்ளை இருக்கடா, கடங்கப்பி இருக்கடா, அவங்களுக்கு நீங்கள் ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்கடா. இல்லை பொம்பளை வீட்டு வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகுதுங்களா, அதுக்குள்ள நிம்மதியாக இருக்க விடுங்க. நீ காலையில் வேலைக்கு போகிற, சாயங்காலம் வர, தண்ணியை போடுற, பொண்டாட்டி 2 மொத்தம் கொடுத்துற, எதுக்கு அந்த வாழ்க்கை எதுக்கு? 2 பிள்ளை ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிள்ளைகளை எப்படி இன்னொருத்தனை தேட முடியுமா, கட்டிக்க முடியுமா, வரவன் நம்ம வச்சு பார்த்துப்பானா? இல்லை, ஒரு சில ஆண்களுக்காக இப்படிலாம் இருக்குது. இப்படிலாம் நாங்கள்லாம் கிரிமினலாக இப்படி ஒரு வேலை நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க ஐயாங்கிறது தான் எங்கள் மெசேஜ். எங்களுக்கு டைரக்டர் நாங்கள் அதை தான் சொல்லுவோம். சொல்றீங்க புரியல சார், 3 பொண்டாட்டி என்னது அப்படிலாம் கிடையாது. 3 பொண்டாட்டிங்கிறது அம்மா இது நகைச்சுவைக்காக அமைக்கப்பட்டதுமா? அம்மா இது நகைச்சுவைக்காக வந்து அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீட்டுல ஒண்ணு வச்சுக்கங்க, வேலைக்கு போறீங்க ஒண்ணு வச்சுக்கங்க. நான் கேள்வி கேட்கிறேன்,
மீடியாக்கள் நல்லா கேட்டுக்கங்க. நாங்க வந்து இந்த படம் நீங்க இன்னும் பாத்துப்பீங்க, நான் பாக்கல சாமி. படம் வந்து நாங்க காமெடியா கொண்டு வந்திருக்கோம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எல்லாரும் 3 பொண்டாட்டி கெட்டுங்க, நாங்க உறுத்தல, நாங்க அச்சுறுத்தல. நீங்க கெட்டுங்க, ஐயோ நீங்க சம்பாதிக்கிறீங்களா, லட்சமா இருக்கா, 3 இல்ல 5 கூட வச்சுக்கோங்க, அது உங்க சாமர்த்தியம், உங்க குடும்பத்தை உங்க ஃபேமிலியை நீங்க பாத்துக்கிறீங்க. உங்களால சமாளிக்க முடியுமானா நாங்க யாரையும் வந்து இத்தனை பண்ணுங்க செய்யுங்க அப்படிலாம் இல்ல. அதாவல அவர் சொல்ல போனா மொட்டைரத்தின் சாருக்கு சொல்லவே வேணாம். அவர் வந்து எங்க கூட நடிக்கிறதுக்கு சில சமயம் பயந்தாரு. என்னையா 1 பொண்டாட்டி 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி, நான் இந்த மாதிரி நடிச்சதே இல்லை, எனக்கு வேற பயமா இருக்கு, என் பொண்டாட்டி பார்த்தா என்ன ஆக போகும். அவர் எங்க கூட நடிக்கும் போதெல்லாம் கிடுகிடுன்னு பயந்துரு. சார் நடிப்பு தான் சார், விடுங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால வந்து நாங்க எல்லாருமே பொண்டாட்டி ஒண்ணு வச்சுக்கோங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவு வேணும் வச்சுக்கோங்க. அதனால நாங்க வந்து படத்துல நாங்க வாழ்ந்துருக்கோம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மொட்டராஜன் சார் வந்து அந்த கதையில வந்து வாழ்ந்திருக்காருன்னு, நாங்களும் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம், அவ்வளவுதான். எவ்வளவோ படங்கள் பண்ணிருக்கோம், இந்த படத்து மூலமா ஏதோ அப்படி தெரிய மாட்டோமா அப்படின்னு தான். வேற என்ன உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமா கேளுங்க. கருத்தறி மையம் இன்னைக்கு அதிகமா இருக்காது. ஆக்டிங் மட்டும்தான், வேற ரைட் இல்லையா? சரி விடுங்க. இல்ல அந்த மாதிரி ஆகணும், ஏன்னா அந்த 6 பேக் உடம்பு வேணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றிண்ணா. Thank you so much. I love you all.